நமஸ்தே. தினம் ஹிந்தியில் இன்னைக்கு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த காய்கறிகள் இப்போ கடைக்கு போகிறோம் மார்க்கெட்டுக்கு எப்படி கேட்கலாம், அந்த காய்கறிகளை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய தக்காளியை நம்ம டமேட்டர்னு சொல்லலாம் ஹிந்தியில். தக்காளியை டமேட்டர். இப்போ அடுத்து வெங்காயம் டெய்லி யூஸ் பண்ணுவோம். இந்த வெங்காயத்தை பியாச்னு சொல்லலாம். வெங்காயத்தை பியாச். சரிங்க சார். அப்புறம் அடுத்து மிளகாயை மிர்ச்சின்னு சொல்லலாம். மிளகாயை மிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்த கேரட்டை காஜர்னு சொல்லலாம். காஜர். ஓகே. அடுத்து இப்போ சீசன் காலிஃப்ளவர், ஃபுல் கோபி. நம்ம தமிழில் கோபி மஞ்சூரியன், கோபி அப்படி காலிஃப்ளவர்னு சொல்கிறோம். அதை ஃபுல் கோபி, ஹிந்தியில் ஃபுல் கோபி. சார் இதே முட்டைகோஸ், இதே ஹிந்தியில் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதே கோபி தான், பந்து கோபி. ஹிந்தியில் முட்டைகோஸை பந்து கோபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போக நமக்கு இப்போ முள்ளங்கி இருக்குது. முள்ளங்கியை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, முள்ளங்கியை மூலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நம்ம சில வார்த்தைகள் அப்பப்போ அன்றாடம் பயன்படுத்துகிற பொழுது ஹிந்தியில் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். என்னுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்க உடனே பெல் ஐக்கனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனக்கு ஊக்கத்தை கொடுங்கள். நன்றி, தன்யவாத்.